இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. சொல்லுங்க. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. நீங்க மட்டும் பாடுங்க. இயேசுவின் இயேசுவின் மேலான ஓ வல்லமையின் மகிமையின் நாமமே. அப்படியே சந்தோஷமா சொல்லுங்க. இயேசுவின் இயேசுவின் நாமமே மேலான நாமமே. எஸ், வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஹல்லேலூயா. வாசல்களை திறந்திடும் இயேசுவின், வழிகளை திருத்திடும், வழிகளை திருத்திடும் இயேசுவின். ஆமென். வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின். பூமியிலே யார் அவருடைய நாமத்தை அறிக்கையிடுகிறார்களோ அவர்களுடைய பெயரை ஆண்டவர் பரலோகத்திலேயும் அறிக்கையிடுவேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். பூமியில யார் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் பரலோகத்திலும் உயர்த்துவார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட கூட்டமாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றியோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஒரே சத்தமாய் அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். Come on, எல்லாரும் கரங்களை தட்டி. Gloria la mashemantanara. சொல்லுவோமா? இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே. இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின். ஒரு விஷயம் கூட பாடுங்க. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும். சொல்லுங்க. இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும். ஆமென். வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமி ஆமென், மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே,
மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே. Glory alarama shema marotanara மகிமையே. ஹalleluya. அடைக்கலமாகிடும் சத்தமாய் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, அடைக்கலம். அப்பா நாமத்தை சத்தமா சொல்லுங்க. அற்புதங்கள் செய்திடும் ஆமென். வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. மேலான அவர் நாமத்தை சொல்லும் போதே விடுதலை, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல சுகம், அவர் நாமத்தை சொல்ல சொல்ல தைரியம், அவர் நாமத்தை சொல்ல சொல்ல பலன், அவர் நாமத்தை சொல்ல சொல்ல நம்பிக்கை. ஹalleluya. வேறொரு நாமம் இல்லை அவர் நாமத்தை போல. ஆமென். சொல்லுங்க. தடைகளை தகர்த்திடும், தடைகளை தகர்த்திடும். சொல்லுங்க. இயேசுவின் நாமம் தாவரமாகிடும், இயேசுவின் நாமமே. ஆமென். தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும். ஒரே சத்தம். அகில உலகை, அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே, ஆமென், மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின். ஒரு விசை கூட. தடைகளை தகர்த்திடும், தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும். ஆமென். தடைகளை தாவரமாகிடும். ஒரே சத்தம். அகில உலகை, அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, மகிமையின் நாமமே, glory, எங்கள் இயேசுவே. ஆமென். அகில உலகை ரட்சித்திடும் லாலா மஹச்சரவா ஷேரவலர ரீமலா சரரோ. மகிமையின் நாமமே. ஹalleluya. எங்கள் ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. அகில உலகை ரட்சித்திடும் அகில உலகை ரட்சித்திடும் ரட்சகரே, ரட்சகர் நாமமே, உடைய ரட்சிப்பு விளங்குவதாக, வெளிப்படுவதாக, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் சேர்க்கப்படுவார்களாக. அகில உலகை glory lama shatara balava kadanare ரீபலபரதனரியா சனரே. ஓ எங்கள் இயேசுவின் நாமமே, ஆமென். இயேசுவின் நாமமே, மேலான ஓ வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான வல்லமையின் நாமமே, மகிமை. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. இயேசு என்னும் நாமத்தை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
உயர்த்துகிறவர்கள் பாக்கியவான்கள், தரித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உயர்த்தும்படியாக, ஆராதிக்கும்படியாக, நோக்கி கூப்பிடும்படியாக, பற்றி கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு என்னும் நாமம். ஹalleluya, 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 ஆமென், ஹalleluya. வேறே நாமம் இல்லை, உந்த நாமமே மேலானது, வல்லமையுள்ளது, மகத்துவமானது. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசு நாமம். அப்ப நாமத்தை சொல்லுங்க, சொல்ல சொல்ல பலன், சொல்ல சொல்ல விடுதலை. ஓ ரலபாக்கா பதனரபா ஷேல மமமரதரா. ஓ ஜீசஸ் ஹோலி நேம். இயேசு நாமம், ஓ இயேசு நாமம், ஹalleluya. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டே. அவர் மதுரமே, நீங்க மட்டும் பாடுங்க. இயேசு சத்தமா, இயேசு நாமம் வாழ்கவே. Oh, we lift up your holy, holy name, Jesus. Hallelujah. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே. உமழகான கண்கள், உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள், ஓ முடிந்ததென்று நினைத்த நான். எத்தனை பேர் சொல்லுவீங்க தூக்கி எறியப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. கிருபையப்பா, தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி அப்படியே கைகளை உயர்த்தி ஒன்றுமில்லாத, ஒன்றுமில்லாத காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த. ஹல்லேலூயா. ஒன்றும் காருண்யத்தாலே
உயர்த்தி வைத்தவரே, உம்மழகான கண்கள், உம்மழகான முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள், ஓ முடிந்ததென்று நினைத்த நான். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? முழு பலத்தோடு. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை ரட்சித்திருக்கிறாரே, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய மேன்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமையும் கனமும் வல்லமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். 57வது சங்கீதம் 2வது வசனத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா. அவருடைய செட்டை நிழலிலே வந்தடைந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. 57வது சங்கீதத்தில் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன் என்கிறார். 138 கடைசியில் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்புறவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததேதும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது, உம்மால் கூடாததேதும் இல்லை. உம்மால் கூடாததேதும் இல்லை. உம்மால் கூடாதது. ஆண்டவரை நம்புறவங்க கை தூக்க சொன்னா எல்லாரும் தூக்கும். அதனாலதான் நான் வந்து நிற்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரே விதமான நம்பிக்கை அல்ல. ஒருவரை நம்புகிறோம், ஆனால் ஒவ்வொரு விதமாய் நம்புகிறோம். நம்முடைய விசுவாசத்திலே வித்தியாசங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசத்தை வெளிப்படுத்தி அற்புதங்களை வாங்கினதை பார்க்க முடியும். ஒவ்வொருடைய விசுவாசத்திலும் வித்தியாசம் இருந்தது. 100க்கு அதிபதி வந்தான். இயேசு சொல்லுகிறான், அவன் வீட்டுக்கு வரேன்பான். அவன் சொல்ல, நீங்க வேண்டாம் ஆண்டவரே, நீ ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்கிறான். கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். யவீரு என்கிற ஜெபாலய தலைவன் வந்தான். அவன் வந்து இயேசுவினிடத்தில் சொல்கிறான், நீங்க வந்து என் பிள்ளைய தொட்டா போதும். அந்த விசுவாசத்தையும் தேவன் கனப்படுத்தினார். கம்பேர் பண்ணவில்லை. இனி எல்லாம் தலைவனா இருந்து ஜெபாலய தலைவனா இருந்து அவனை பாரு, புறஜாதியான். அவன் வந்து ஒரு வார்த்தையே சொல்லுங்கிறான். நான் ஒருவனை போ என்றால் போ என்கிறான், வா என்றால் வா என்கிறான். ஆண்டவர், நான் 100 பேருக்கு அதிபதி, என் வார்த்தைக்கு லிமிட் இருக்கு, எல்லை இருக்கு. நான் அவனை போனா அவன் போவான், அவனுக்குள்ள இருக்கிற காய்ச்சலை பார்த்து வியாதியை பார்த்து போனா என் அதிகாரத்தால் அந்த பலவீனம் போகாது. என் அதிகாரத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா உங்க வார்த்தையின் வல்லமை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அப்படிப்பட்டவன் இருக்கிற இடத்துல ஜெபாலய தலைவர் நீ வந்துட்டு, நீங்க வந்து என் பிள்ளைய தொட்டு நீ அல்லவா இப்படி அப்படி ஆண்டவர் கம்பேர் பண்ணி அவனை தாழ்த்தல. ஆண்டவர் பார்க்கிறார், இங்க பாரு, கடுகு விதையளவு விசுவாசம் இருக்கா, கிரியை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகிட்டோ. எவ்வளவு அற்புதங்களை மோசேயை கொண்டு கர்த்தர் செய்தார். ஜனங்கள் இறைச்சிக்காக அழும்போது மோசே ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறான். நானா பெத்தேன், இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், இவரை 1 மாசம் அளவுக்கு புசிக்கத்தக்க நான் இறைச்சியை கொடுக்குறேன். மோசே உடனே ஆமேன்னு சொல்லலை. ஆண்டவரே, இது விளையாட்டு காரியம் கிடையாது. சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனை மச்சங்களை எடுத்து போட்டாலும் இவங்க 1 வாரத்தில் காலி பண்ணிடுவாங்க. 1 மாசம்லாம் ஓடாது.
எங்க கிட்ட இருக்கிற அத்தனை ஆடு மாடுகளை அடித்து போட்டா கூட பத்தாதுன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கை குறுகிட்டோ. மோசே, நான் செய்வேன் என்று சொன்னது உன்கிட்ட என்ன இருக்கிறது, இந்த பூமியில என்ன இருக்கிறதுன்னு பார்த்துல, என் வாயினால ஒரு வார்த்தை புறப்பட்டால் என் கரம் அதை செய்து முடிக்கும். நம்புறவங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நீங்க மட்டும் பாடுங்க, உங்க உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. பாடுங்க, எனக்காக யாவும், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்கு. ரெண்டு கைகளை உயர்த்தி, உங்க கைகள், உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள். ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். பாடுங்க, வார்த்தையாலே. ஆமென். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர், ஆமென், கரத்தினால். நம்புறவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரே சத்தமாய், உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நம்புறோம்பா, எங்க வாழ்க்கையில நீங்க வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறேன். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாத. ஆமென். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம். ஆமென். நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பாடுங்க, நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். எஸ் லார்ட். அதினதின் காலத்தில் செய்து முடிக்கிறவர் அவர். ஆமே. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஒரே சத்தமாய், உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் லபஷேமரோ தனரே. அல்லேலூயா. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும். அப்படியே கைகளை செய்து ஹல்லேலூயா பாடுவோம். ஆஹா
லவஷே மமரோ தனரே. அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மகிமை எல்லாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்காங்கே இருக்கிற போதகர்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ராத்திரி வேளையில பேசும்படி ஆவியானவர் சிந்தையில் கொண்டு வந்த ஒரு வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நன்றாய் தெரிந்து பழகின வேத வாக்கியம்தான் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். எசேக்கியேல் 37:3. இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவர் என்னை நோக்கி. ஆமென். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேலை கொண்டு வந்து நிறுத்தி அவனை சுற்றி நடக்க பண்ணுகிறார். எசேக்கியேலுடைய கண்கள் எதன் மேல இருக்குதுன்னா, அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பி இருக்கிற உலர்ந்த எலும்புகள் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் யார் மேலே இருக்கிறது என்றால் எசேக்கியேல் மேலே இருக்கிறது. பள்ளத்தாக்கிலே ஆயிரக்கணக்கான உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. எசேக்கியேலுடைய கண்கள் அந்த உயிரற்று கிடக்கிற அந்த உலர்ந்த எலும்புகள் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உயிருள்ளவன் மேல் இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை இதுதான். ஆமென். ஒரு உயிருள்ளவன் இருந்தால் போதும், அவனை கொண்டு ஒரு கூட்டம் உலர்ந்த எலும்புகளை சேனைகளாய் நிறுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உயிரற்ற உலர்ந்த எலும்புகள் நடுவே உயிருள்ளவனை கொண்டு போய் நிறுத்துகிறார். கடைசி காலம் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டென்பதை அறிந்து பிசாசானவன் அநேகரை தன்வசமாய் சேர்த்து கொள்ளும்படி அவன் வகை செய்கிறான் என்று வேதம் காண்பிக்கிறது. ஒரு பக்கம் பிசாசு அநேகரை தன் பக்கமாய் சேர்த்து கொள்ளும்படி செயல்படும் போது, இன்னொரு பக்கம் கர்த்தர் ஒருவனை, ஒரு மனிதனை, அவர் என்னை நோக்கி. அவருடைய போக்கஸ் முழுவதும் எதன் மேல் இருக்கிறது, யார் மேல் இருக்கிறது என்றால் ஒரு உயிர் உள்ளவன் மேல. வேதம் முழுவதும் நம்மால் இதை பார்க்க முடியும். இந்த ராத்திரி வேளையிலே ஆமென், ஆண்டவருக்கு ஒரு உயிர் உள்ளவன் போதும் இந்த மதுரை பட்டணத்தை அசைக்க. ஆனால் இத்தனை பேரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இந்த மதுரை பட்டணத்தை மட்டுமல்ல, ஆமென், நம்முடைய தேசத்தை அசைக்க ஆண்டவரை என்னை அதற்காக எடுத்து பயன்படுத்தும், என்னை எடுத்து நிறுத்தும் என்கிற அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் பவுலையும் சேர்த்து 276 பேர் கப்பல் பிரயாணம் புறப்படுகிறார்கள். அப்பொழுது மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடிக்கையில் கப்பல் சேதம் உண்டாயிற்று. 27வது அதிகாரத்தில் அவர்களுக்குள்ளே பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதுமாக அற்று போனபடியினால் அவங்க திடனற்று காணப்படுகிறார்கள். அது நடுவில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுந்து நின்று ஜனங்களோடு பேசுகிறான். ஆமென். என்ன பேசுகிறான்? உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். 22வது வசனம், திடமனதா இருங்கள், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதன் ராத்திரியில என்னிடத்தில் வந்து சொல்லி இருக்கிறார், நீ ராயனுக்கு முன்னாக நிற்க வேண்டும். ஆகையால் உன்னோட கூட பயணம் செய்கிற யாவருக்கும் உன் நிமித்தம் தயவு செய்கிறேன் என்று சொல்லி
பவுல் பேசிவிட்டு என்ன செய்தாராம்? அதனுடைய 35வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி சொல்லி இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அடுத்த வசனம். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். ஒருவன் திடன் கொண்ட போது திடனற்ற 275 பேரும் திடன் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஒரு உயிருள்ளவன் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது அவன் நிமித்தம் ஒரு கூட்டம் எலும்புகள் சேனையாய், கர்த்தருடைய சேனையாய் எழும்பி நிற்கிறது. ஆமென். செய்கிறதெல்லாம் கர்த்தர். ஆனால் தேவன் ஒருவனை முன்னிறுத்த விரும்புகிறார். அந்த ஒருவன் யார்? இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது கர்த்தர். ரட்சிப்பு கர்த்தருடையது. பழைய ஏற்பாடும் அதை தான் காண்பிக்கிறது, புதிய ஏற்பாடும் அதை தான் காண்பிக்கிறது. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம். பவுல் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் தேவன் விளைய செய்யாம உட்கார்ந்துட்டார்னா இந்த பவுலாலையும் பிரயோஜனம் இல்லை, இந்த அப்போலோவாலையும் பிரயோஜனம் இல்லை. இறங்குகிற தேவனால தான். ஆனாலும் தேவன் ஒருவனை முன்னிறுத்த விரும்பி மோசேயை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஆமென். எல்லார் வாழ்க்கையில் ஒரு முடிவு என்கிற ஒரு தருணம் வரும். மோசையின் வாழ்க்கை துவங்கும் முன்னமே வந்தது. மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்வோன் சட்டம் போடுகிறான். என்ன சட்டம் எழுதுகிறான் தெரியுமா? பிறக்கிற ஆண் குழந்தைய நைல் நதியில் தூக்கி போடணும். பிறப்புக்கு முன்னமே கதையை முடிக்க பார்க்கிறான். சிலருக்கு பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை, சிலருக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை. யோசேப்புக்கு 17 வயசுலேருந்து பிரச்சனை, தாவீதுக்கும் 17 வயசுலேருந்து பிரச்சனை. ஆனால் சிலருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை குறித்த தேவ திட்டம் பெரிதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை. ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் அவர்கிட்ட போய் மோதுவானா? அவர் பிரச்சனைக்கே பிரச்சனையா இருக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. தாவீதே சத்ருவின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டுவான்னா தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர்தான் நாம் ஆராதிக்கிற தேவன். மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி சட்டம் போட்டாச்சு, பிறக்கிற குழந்தைய நைல் நதியில போடணும். இப்படி ஒரு சட்டம் வந்தா யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? சட்டம் இல்லாமலே நிறைய பேர் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு எதுக்கு வம்புன்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பிரச்சனை. சரி, அப்படியே கல்யாணம் பண்ணாலும் குழந்தைய பெற்றுப்பாங்களா? எதுக்கு கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்று நைல் நதியில் தூக்கி போடணும்? யாரும் துணிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் ஒன்றை செய்ய நினைத்தது. ஒன்று கடைசியில் சட்டம் போடப்படுகிறது. 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு லேவி குடும்பத்திலிருந்து ஒருத்தன் போய், ஆமென், லேவி குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுகிறான். இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாச்சு? இதற்கு பின்னாக இருந்து செயல்படுகிற ஒரு வல்லமை இருக்கிறது. அதுதான் பரலோக வல்லமை. வேதம் சொல்லுகிறது, ஆவியின் ஏவுதலினாலே. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்க்க முடியும். லூக்கா 2, ஆமென், லூக்கா 4 ஆவியின் ஏவுதல், ஃபோர்ஸ் பண்றார் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். தேவ திட்டம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் முடங்கி கிடந்தாலும் அவர் இருக்க விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் சூறை செடிக்கு கீழே சுருண்டு இருந்தாலும் தேவன் நம்மை இருக்க விட மாட்டார். நம்மை தட்டி எழுப்பி ஓட வைக்கிறவர். மோசே பிறக்கிறான். பிள்ளை அழகுள்ள பிள்ளையா இருந்ததுனால பிள்ளைய 3 மாதம் பொத்தி வைத்து பாதுகாத்தாங்க. அழகுக்கெல்லாம் 3 மாதம் தான் வேல்யூ. ஆமென், 3 மாதம்தான். அதுக்கப்புறம் பெட்டியில் வச்சு அனுப்பி விட்டாங்க. உலக சிநேகம் இப்படி தான், கடைசியில் பெட்டியில் வச்சு அனுப்பி விடுவாங்க. எங்க 2வது முடிவு மோசேக்கு எழுதப்பட்டது நைல் நதியில். அங்கே கர்த்தர் ஒரு துவக்கத்தை வைத்தார். முதல் முடிவு அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. கர்த்தர் ஒரு துவக்கத்தை கொடுத்தார். 2வது முடிவு நைல் நதியில். அங்கே ஒரு துவக்கத்தை கொடுத்தார். கரெக்டாக பார்வோன் குமாரத்தின் கையில் தான் மோசே மாற்றாரு. ஆமே, அந்த வீட்டிலே வளர வைத்தார். 40வது வயசில்
மோசே ஒரு எகிப்தியனை அடித்து கொன்றது நிமித்தம் பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். 40 அவனுக்கு ஒரு முடிவு எழுதப்பட்டது. அங்கே கர்த்தர் ஒரு துவக்கத்தை கொடுத்தார். எகிப்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார். அடுத்த 40 வருஷம் எகிப்தை விட்டு அப்புறப்படுத்துகிறார். எதற்கு தெரியுமா? அவருக்கு இந்த ஒருவன் தேவை. ஆண்டவருக்கு இந்த ஒருவன் தேவை. எகிப்திலே தான் பிறந்தான், எகிப்திலே தான் வளர்ந்தான். ஆனால் கர்த்தர் அவனை பயன்படுத்துவதற்காக 40வது வயசுல அவனை எகிப்தை விட்டு செப்பரேட் பண்றார். அடுத்த 40 இயர்ஸ் எகிப்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் எகிப்திலே எதிலெல்லாம் வல்லவனானானோ அதை அனைத்துமே இழந்தவனாய் அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் சஞ்சரித்தான். வாக்கில் வல்லவனாய் இருந்தான் எகிப்தில். அடுத்த 40 வருஷம் அவனே சொல்லுகிறான், நான் திக்குவாயனா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, எனக்கு இதான் தேவை. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மோசேக்கு வயசு 80. மோசேயே சங்கீதம் 90 சொல்லி இருக்கிறார், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80. மோசே வச்சு ஆண்டவர் எழுதினார். இப்போ மோசேக்கு வயசு 80. இப்போ அடுத்த ஒரு முடிவு. இப்போ மோசே எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு? இன்னைக்கா நாளைக்கா, நாளைக்கா நாளை கழிச்சா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அக்கினியிலே கர்த்தர் எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. அதை மோசே கோத்திரங்களை ஆசீர்வதிக்கும் போது எப்படி சொன்னார் தெரியுமா? முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை. ஆண்டவருக்கு தேவையான அந்த ஒரு மனிதன் பலமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. வாலிபனாய் தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அவன் உயிருள்ளவனாய் இருந்தால் போதும். அவன் உயிருள்ளவனாய் இருந்தால் போதும். அவன் உயிருள்ளவனாய் இருந்தால் போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே உன்னை அனுப்புறேன் வாங்குறார். அந்த மோசையை திருப்ப எகிப்துக்கு கொண்டு போனார். 40 வருஷத்துக்கு முன்னாடி மோசே பேசினா பேச்சு போட்டி விட்டா மோசேக்கு ஃபர்ஸ்ட். ஆனா இப்போ மோசே பேசணும்னா ஒரு டயலாக் பேசி முடிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாள் ஆகும். ஆனா அன்னைக்கு உள்ள பேச்சில் நடுங்காத பார்வோன் இன்னைக்கு மோசே பேசும்போது நடுங்குறான். ஏன் தெரியுமா? மோசே பேசும்போது வானத்தில் கிரியை நடக்கிறது, பூமியில கிரியை நடக்கிறது. இவைகளை நடப்பிக்கிறவர் கர்த்தர். ஒருவனை கர்த்தர் நிறுத்தி ஒரு கூட்டம் 6 லட்சம் புருஷர்களை கர்த்தர் அந்த ஒருவனை நிறுத்தி வெளியே கொண்டு வருகிறார். ஒரு உயிருள்ள ஒருவன். 2 நினைவுகளால் ஜனங்கள் குந்தி குந்தி நடந்த போது எலியா என்கிற ஒருவன் மாத்திரம் வந்து நிற்கிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு ஒரு ஆமேன் கூட யாரும் சொல்லல. கர்மேல் பர்வதத்தில் இந்த ஒருவனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதுக்கு எதிர் டீம்ல 450 பேர் கூட்டம். அங்கே ஜாஸ்தினால காலையிலேருந்து சாயங்காலம் வர அவங்க கையில் தான் மைக்கு. எலியா கையில் கடைசி தான் மைக்கு கிடைக்கிது. எல்லாரும் பேசி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி க்ளோசிங் ப்ரேயர் யார் கையில்? எலியா கையில். ஆமே. எல்லா ஜனங்களும் வீட்டுக்கு போக ரெடி ஆயாச்சு. இப்போ எலியா வராரு, பலிபீடத்தை செப்பனிடுகிறார். 10-2 என்று பிரிந்து கிடந்த கற்களை ஒன்றாய் சேர்த்து வைக்கிறார். அன்று சாலமோன் தேவாலயத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் அக்கினி இன்னும் இறங்கல. ஏன்? 12 சேர்ந்து இஸ்ரவேல் என்று பெயர் பெற்ற அந்த பலிபீடம் பெயர்க்கப்பட்டு 10-2 பிரிந்து கிடக்கிறது. ஆராதனைக்கு குறைவில்லை, ஆடல் பாடலுக்கு குறைவில்லை. ஒரே ஒரு காரியம் குறைவா இருந்துச்சு, அக்கினி இல்லை. அக்கினி இல்லை. பல பிரசங்கத்தால மாற்ற முடியாதது ஒரே ஒரு அக்கினி வந்தால் போதும். ஹல்லேலூயா. அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவன் என்று சொல்வார்கள். எலியாவுக்கு ஜெபிக்க தெரியாதா? எலியாவுக்கு பிரசங்கிக்க தெரியாதா? எல்லாம் தெரியும். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நேரத்தில் அவன் எதில் கவனம் செலுத்துகிறான் என்றால் பெயர்க்கப்பட்ட 10-2 என்று விழுந்து கிடக்கிற கோத்திரங்களை சேர்த்து வைக்கிறான். ஆகா பார்த்துட்டே இருக்கிறான்.
1 2 3 4 5 6 7 8 9 10 முடிஞ்சாச்சு. இதோட நிறுத்தி இஸ்ரவேல் என்று சொல்லுவான் என்று பார்த்தா 11 யூதாவை வைக்கிறான், 12 பென்யமீனை வைக்கிறான். ஆகாபுக்கு விறுவிறுன்னு யாருது? இவங்களை யார் கூட்டத்தில் சேர்த்தா? இவங்களை சேர்த்தாதான் அங்கிருந்து ஏதாவது நடக்கும். ஹல்லேலூயா. பரலோகம் கிரியை செய்யணும்னு விரும்புகிறவர்கள் பிரிந்து கிடக்கிறவர்களாய் அல்ல. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்று பேசின போது எப்பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒருவன் அவன் தான் உயிருள்ளவன். ஹல்லேலூயா. இங்கே உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல ஆண்டவர் ஒருவனை கொண்டு வந்து நிறுத்தி எசேக்கியேல் சொல்றார், எசேக்கியேலே இங்கே உங்களுடைய அனுபவம் என்ன எசேக்கியேல்னு கேட்டா எசேக்கியேல் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்னை நோக்கி. என்னை ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டு என்ன பார்க்கிறார்? நீயும் என்னை ஏமாத்திருவியா? இல்ல ஆண்டவரே, அவர் என்னை நோக்கி. ஒருவேளை உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். ஆண்டவர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கலாம். ஆண்டவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா யார் மேல இருக்கிறது தெரியுமா? உங்க மேல, உங்க மேல. ஊழியத்துக்கு வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு, ஒரு குறிப்பிட்ட சபைக்கு என்னை ப்ரீச் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நைட் அவங்க போய் சேர்ந்தாச்சு, அடுத்த நாள் காலையில் ப்ரீச் பண்ணணும். அப்போ அது ஒரு கொஞ்சம் பெரிய சபை, ஒரு 4000-5000 பேர் இருப்பாங்க அந்த சர்வீஸில். காலையில் 4 மணிக்கு எழும்பியிருந்து ஜோம் பண்ணி ஆயத்தமாகும்போது ஃபஸ்ட் டைம் நம்மளை அங்கே கூப்பிட்டுருக்குறாங்க. நான் சொல்லுகிறது 2016 ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ பெஸ்ட் மெசேஜை கொடுத்து ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு என்னோட ஒரு ஃபேவரட் சர்மனை வந்து எடுத்து அதை மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். காலையில் ஆவியானவர் பேசுகிறார், ஒரு வார்த்தையை கொண்டு இந்த வார்த்தையை பேசு அப்படி. அந்த வார்த்தையை கொஞ்சம் தியானிக்கும் போதே பயம் வர ஆரம்பிச்சிட்டு, ஆண்டவரே முதல் தடவை கூப்பிட்டுருக்குறாங்க, இந்த வார்த்தையை பேசுனா இதுதான் என்னுடைய கடைசி தடவையாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு மெசேஜை நான் மெதுவாக கொடுத்துட்டு வரேன், அடுத்த மீட்டிங்கில் பாருங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு காலையில் அப்படி ஆண்டவர்கிட்ட மெதுவாக ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு சத்தம் கிளியராக கேட்டுச்சு. அந்த சத்தம் இன்னைக்கு வரை என் வாழ்க்கையில் மறக்காது. நீயுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாங்க. என் கண்கள்லாம் கண்ணீர் வந்துச்சு. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில், இல்லைப்பா ஆண்டவர் நீங்கள் சொல்கிறத பேச எனக்கு கிருபை தாங்க. அந்த இடத்துல சொன்னாங்க 20 நிமிஷத்துக்கு மேலே செய்தி பேசினா மக்கள் எழும்பி போயிடுவாங்க அப்படின்னாங்க. 45 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்க வைத்தார். ஜனங்கள் அப்படியே வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம பிரசங்கத்தில் ஒன்றுமே கிடையாது, நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. கிருபைங்கிற சிம்மம் மட்டும் உருவனா வெறும் டப்பா என்னத்துக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்த, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த, தம்முடைய அதிசயங்களை அடையாளங்களை வெளிப்படுத்த, தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். அந்த ஒருவன் தான் யாரு? ஆமே. எங்க அழிப்பது ஈஸியா, ஆக்குவது ஈஸியா? அழிப்பது தானே. எல்லாவற்றையும் உருவாக்க 6 நாளில் முடிச்சிட்டார் ஆண்டவர். 7 நாள் செட் பண்ணார், 6ல் முடிச்சிட்டாரு. 1 எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் எடுத்தார். ஆனால் ஜனங்களை அழிக்கிறதற்கு ஆண்டவர் 100 வருடங்கள் கிட்ட எடுக்க காரணம் என்ன தெரியுமா? ஒரு நோவா. இப்படி பார்த்துட்டே வரார். எல்லாரும் அவருக்கு வேதனை கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் இப்படி பார்த்துட்டே இருக்கிறார். ஒருவனை பார்த்துட்டே இருக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாரையும் இப்படி பார்க்கிறாரு, ஒருவனை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறார்.
உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவில் எசேக்கியேலே உங்க அனுபவம் என்ன? அவர் என்னை நோக்கி அவர் என்னதான் பார்க்கிறார்? உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாரி நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. Glory, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. ஆமே, நீங்க இல்லாம பொழுது விடியாதே. ஆமே ஆமே. நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வைங்களேன். ஜான்சன், இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவே போறியான்னு கேட்டா, கூட்டத்தில் வச்சு கேட்டா போறேன்னு சொல்லுவேன். தனியா கேட்டா தயவு செய்து விட்டுருங்க ஆண்டவரே. அதனாலதான் எசேக்கியேல்கிட்ட கேட்காம கர்த்தருடைய கரம் எசேக்கியேலை கொண்டு போய் விட்டது. கொண்டு போய் விட்டுட்டு அவனை பார்க்கிறார் ஆண்டவர். இவன் என்ன சொல்றான்? எசேக்கியேல் ஒண்ணுமே சொல்லல. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? நம்ம கிட்ட கேட்டா ஒண்ணு ஆமான்னு சொல்லியிருப்போம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருப்போம். மேக்சிமம் ஆண்டவருக்கே ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துரும், அப்படிதானே? ஆனா எசேக்கியேல் அழகா சொல்றாரு, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, இந்த எலும்புகள் உயிரடையுமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஏன் என்னை கொண்டு விட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், நீ அந்த எலும்புகளை நோக்கி. கர்த்தர் எசேக்கியேலை நோக்கி, எசேக்கியேலே நீ அந்த எலும்புகளை நோக்கி. என் பார்வை ஓமல. சந்திரன் தானாய் ஒளி கொடுக்காது. சூரியனுடைய ஒளியை வாங்கி சந்திரன் ஒளியை கொடுக்கும். சூரியனை யாருக்கும் பார்க்க முடியாது. ஆனால் சந்திரனை காட்டி அம்மாமார் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவாங்க. இந்த சந்திரனுக்கு அழகு கொடுத்ததே அந்த சூரியன் தான். இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு எசேக்கியேலை ஒண்ணே நான் நிறுத்தி இருக்கிறேன். நீ அதை பாரு. என்ன நம்பிக்கையில் ஆண்டவரை நான் அதை பார்ப்பேன்? நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேங்கிற நம்பிக்கையில நீ அதை பாரு. நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேங்கிற நம்பிக்கையில நீ அதை பாரு. என்ன நம்பிக்கையில் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நான் செய்வேன்? நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேங்கிற நம்பிக்கையில நீ அதை பாரு. என்ன நம்பிக்கையில் ஆண்டவரே என் பிள்ளைகளை நான் வளர்க்க போறேன்? நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேங்கிற நம்பிக்கையில. எனக்கு ஒரே நம்பிக்கை தான். சங்கீதக்காரன் 4:6 சொல்றான், எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உங்க முகத்தின் ஒளிய எங்க மேல சிம்பிளா சொல்லணும்னா என்னை ஒன்று பார்த்துருங்க ஆண்டவரே. நான் போறேன், பார்த்துருங்க, என்னை பார்த்துக்கோங்க. அவர் என்னை நோக்கி, அவர் என்னை நோக்கி. ஆமென். அதனாலதான் யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்க
பொறுக்காதவர், என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். க்ளோரி மீறின பின்பும் சொல்லுங்க, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை இன்னும். ஆண்டவர் சொல்லுகிறார், 4வது வசனத்தை வாசியுங்கள். 4வது வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கொஞ்சம் எலும்பு கூட உங்க முன்னாடி போட்டுட்டு அதை பார்த்து பேசுனா பேசுவோமா பேச மாட்டோமா? பிரசங்கம் பண்ணுவோம். இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு போனது ஆண்டவர் 4-5 எலும்பு கூட போட்டு இப்ப பேசுனா, ஆண்டவரே நான் பிரசங்கத்தை முடிச்சாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. நாம இருந்த முதல்ல எதை யோசிப்போம் தெரியுமா? நான் எப்படி சமுத்திரத்தை பிளக்க முடியும்? ஆண்டவர் சொன்னதுல ஒரு பார்ட் நமக்கு செய்ய முடியும். என்ன? கையில கோலை எடுத்து நீட்ட முடியும். எது முடியாது? சமுத்திரத்தை. மோசே முதல் பார்ட்டை செஞ்சுட்டான், 2வது பார்ட்டை கர்த்தர் செஞ்சுட்டார். நம்ம கிட்ட ஒரு வார்த்தை வந்தது, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட்டுட்டு செகண்ட் பார்ட்டை யோசிச்சுட்டு இருப்போம். நான் எப்படி இதை பழக்க முடியும்? நான் எப்படி பழக்க முடியும்? மோசே அதெல்லாம் யோசிக்கல. எனக்கு எது முடியும் அதை நான் செய்வேன், எனக்கு எது முடியாது அதை அவர் எனக்காய் செய்து முடிப்பார். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, எனக்கு பலனாயிருக்கிறவர். பலப்படுத்துகிறவருக்கும் பலனாயிருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, இதை நான் தூக்க முயற்சிக்கிறேன், எனக்கு பலன் இல்லை. அவர் என்ன செய்கிறார்னா, பலத்தால் இடை கட்டி என்னை கொண்டு இது தூக்க வைக்கிறார். இது என்னை பலப்படுத்துகிறது. எனக்கு பலனா இருக்கிறது என்ன தெரியுமா? நான் தூக்க முயற்சிக்கும் போது கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் இப்படி தள்ளி நிற்கிறேன், அவர் வந்து எனக்காக இதை தூக்குறார். சில இடத்துல என்னை பலப்படுத்தி செய்ய வைக்கிறார், சில இடத்துல எனக்கு பலனா இருந்து செய்து முடிக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் எனது தேவன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா ஹல்லேலூயா. நீ எலும்புகளை நோக்கி அவைகளை பாரு முதல்ல. ஆமென். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, இந்த மலையை பார்த்து. நாம் எல்லாம் சர்ச்சுக்குள்ள இருந்து தான் பெயர்ந்து போன்னு சொல்லுவோம். யாராவது இன்னைக்கு வரைக்கும் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு மலைக்கு முன்னாடி நின்று பெயர்ந்து போன்னு சொல்லி இருக்கிறோமா? மலை போல இருக்கிற சில ஆட்களுக்கு முன்னாடி நின்று சொல்லி இருப்போமே தவிர, ஏதாவது ஒரு மலைக்கு முன்னாடி போய் நின்று. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள நீ மலைகளை பெயர்த்து. அதை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். நீ மலையை பார்த்து பேசு, அப்பொழுது காற்று அவைகளை பறக்கடிக்குமா. இங்கே அதுதான் நடக்கிறது. எசேக்கியேல் பேசுகிறான். அவன் பேசி முடித்த பிறகு என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த எலும்புகளுக்குள்ளே அசைவு உண்டாகிறது. அதன் பிறகு ஆவி அவைகளுக்குள் பிரவேசித்து அவைகள் கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நிற்கிறது. இது கர்த்தராலே ஆயிற்று. ஒரு உயிருள்ளவன் அவருக்கு தேவை. உயிருள்ளவன் யார்? உயிருள்ளவன் யார்? இன்னைக்கு செய்தி அதுதான்.
உயிருள்ளவன் யார் என்று பல வார்த்தைகள் வேதத்திலிருந்து எடுத்து காட்ட முடியும். அதுல ஒன்று என்ன தெரியுமா? தேவனோடு தொடர்பில் இருக்கிறவன். நமக்கு தெரியும், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். இளைய குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போய் அவன் திரும்பி வந்தபோது தகப்பன் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தை என்ன? இவனோ மரித்தான். மரித்தான். உண்மையில் அவன் செத்தானா? இல்லை, உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் உயிரோடு இருந்தும் செத்தவனா எண்ணப்பட காரணம் என்ன தெரியுமா? தகப்பனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது. கொடி இல்லாமல் செடியால் நிற்க முடியும், ஆனால் செடி இல்லாமல் எந்த ஒரு கொடியால் நிற்க முடியாது. இயேசு அதுதான் சீஷர்களை பார்த்து சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதே போலதான் உயிரற்றவன் யார் தெரியுமா? வார்த்தை இல்லாதவன். யார் உயிருள்ளவன்? வார்த்தையுடையவன். அதனாலதான் உயிருள்ளவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பேசு, நீ பேசு. இந்த நாட்களிலே ஆவியும் ஜீவனுமா இருக்கிற, வல்லமையும் ஜீவனுமா இருக்கிற, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போவதில்லை என்று தேவன் பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை உடையவன் எவனோ அவனே உயிருள்ளவனாய் காணப்படுகிறான். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 முதல் பார்த்தீர்களானால் தெரியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஏன் சரீரம் செத்த நிலையிலும் சாராள் வயிற்றிலே குழந்தை உருவாக காரணம் என்ன? வாக்குத்தத்தம் உள்ள இருக்கு. கற்பம் செத்த கற்பம்தான், சரீரம் செத்ததுதான். ஆனால் உள்ளே வார்த்தை இருக்குமானால் வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வார்த்தையில வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் செத்த கற்பத்துக்குள்ளும் கிரியை செய்து ஜீவனை பிறப்பிக்க வல்லமை உள்ளது. ஆமென். மரித்து 4 நாள் ஆயிட்டே நாருமே என்று சகோதரிகள் சொல்லும் போது கூட கர்த்தர் கல்லை புரட்டி விட்டு வார்த்தை அனுப்புகிறார். அந்த ஆத்மா எங்க போய் இருந்திருக்குமோ தெரியாது. அந்த வார்த்தையின் வல்லமை, ஒரு மனிதனுடைய ஆவி பிரியும் போதே ஆத்மா சரீரத்தை விட்டு விலகிவிடும், அதற்கான இருப்பிடத்திலே போய் அடைந்து விடும். ஆனா கர்த்தர் தொனிக்கப்படின வார்த்தையின் வல்லமையை பார்த்தீர்களா? அந்த ஆத்மாவை போய் இழுத்து கொண்டு வந்து அந்த சரீரத்துக்குள்ளே வைத்து அழுகின நிலையில் இருக்கிற சரீரத்தை உயிர்ப்பித்து அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக ஜீவனுள்ளவனாய் கொண்டு வந்து நிறுத்தின வார்த்தை இன்று வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை உடையவனாய், இந்த வார்த்தை உடையவளாய் தேவ பிள்ளைகளை நாம் காணப்படும் போது நம்மை தேவன் எங்கே கொண்டு நிறுத்துகிறாரோ அங்கே இருக்கிற உலர்ந்த எலும்புகளை போன்ற அனுபவத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தையையும் தம்முடைய ஆவியையும் அனுப்பி சேனைகளாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை உடையவன், வார்த்தை உடையவனா இருக்கணும்னா தேவனோடு தொடர்புள்ளவனா இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கிற கான்டாக்ட் கட்டாகவே கூடாது. 7 நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சா? அபூர்வமா இருந்துச்சு. ஏன் அபூர்வமா இருந்துச்சுன்னா கேட்கறதுக்கு யாரும் ரெடி இல்லை. அப்பதான் ஒரு சின்ன பையன் சர்ச்சில் வளர்ந்துட்டு இருக்கிறான். அவன் பேர் தான் சாமுவேல். கர்த்தர் பேசுறார், சாமுவேலே சாமுவேலே. சாமுவேல் நேர ஏலிக்கிட்ட ஓடி போறார். என்னை கூப்பிட்டீரே அப்படிங்கிறான். உன்னை நான் எங்கடா கூப்பிட்டேன்? நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோன்னு. திருப்பி போய் படுத்துக்கிறான். திருப்பியும் சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடும்போது
திருப்பியும் ஏழைக்கிட்ட போகிறான். ஏழைக்கிட்ட போகும்போது இல்லைப்பா அப்போதான் ஏழைக்கு இப்படி கிடைக்குது. ஏன்னா ஏழையும் சின்ன வயசுலேயும் கர்த்தருடைய சத்தம் கேட்டு வளர்ந்தவர். இப்போ காணல கர்த்தருடைய சத்தம். தேவன் பேசுகிறவர் எல்லாரோடும் அல்ல, கேட்க விரும்புகிறவரோடு. ஒரு சர்ச்சில் பிரதான ஆசாரியனும் இருக்கிறான், பிள்ளையாண்டானும் இருக்கிறான். நாம் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வைங்களேன், யார்கிட்ட பேச ஆசைப்படுவோம்? ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறாரு, ஒரு சின்ன பிள்ளையும் இருக்கிறான். நாம் சர்ச்சுக்குள்ளே என்றான யார்கிட்ட பேச ஆசைப்படுவோம்? அந்த பிள்ளையாண்ட நம்மக்கிட்ட வந்து பேச வந்தாலும் தள்ளிப்பா. நான் ஆண்டவரை பார்த்தீங்களா, சீனியாரிட்டி பார்த்து அவர் பேசுகிறவர் அல்ல, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து பேசுகிறவர் அல்ல. கேட்கறதுக்கு நீ ரெடின்னா, நீ பிள்ளையாண்டானா இருந்தாலும் உன்னிடத்தில் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்த கர்த்தர் ரெடியா இருக்கிறார். ஒரு ராத்திரி இதை தியானிக்கும் போதுதான் ஆண்டவர் இந்த பாட்டு கொடுத்தாங்க. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், உருக்குலைந்து போவேன். என் கூட பேசாம மட்டும் ஓ என் கூட பேசுங்கப்பா, என் கூட ஆமென். பேசாம ஒவ்வொரு நாளும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 40 வருஷம் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் சஞ்சரித்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவங்க காலையில் கண் விழித்ததும் முதல்ல விழிக்கிறது எதுக்கு முன்னாடி தெரியுமா? மன்னாவுக்கு முன்னாடி. மன்னாவை தேனிட்ட பணியாரம் போல ருசித்தவர்கள் காலையிலேயே முழித்தார்கள். மன்னாவுக்கு முன்னாடி கண் விழிக்கும் போது அதை வெறுத்தவர்கள் லேட்டாக தான் எழுமனாங்க. காலையில் என்ன மண்ணா தானே கிடக்கும், அது கிடக்கட்டும், அது வெயில் பட்டு உருகி போனதுக்கு அப்புறம் எழும்புவாங்க. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எண்ணத்திற்கு எத்தனை இடங்களிலே ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், எல்லாமே சகித்தார். ஆனால் எப்பொழுது இந்த மன்னாவுக்கு எதிராய் மாறினார்களோ அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். நீ என்னை மறந்துட்டேன்னா, என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளையே மறப்பேன்டார். சும்மா முறுமுறுத்தது ஆண்டவர் அடிக்கலை, ஆனால் உன்னை இத்தனை காலம் வாழ வைத்த இந்த மன்னாவுக்கு எதிராகவே முறுமுறுத்திட்டியே. கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் அனுப்பினார். எதனால அனுப்பினார்? இந்த மன்னாவுக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. ஆண்டவர் பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டார். விரும்புகிறவர்களோடு கர்த்தர் பேசுவதை நிறுத்துவதில்லை. எப்பொழுது சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றானோ நமக்கு தெரியும் கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். ஒரு பிள்ளை ஆண்டாண்ட வானத்தை சிங்காசனமாக பூமியை பாதபீடமாக உடைய தேவன் பேசுறார்னா, இந்த ராத்திரி வேளையில் என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, உன்னோடு பேசி அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை உனக்குள்ளே விதைக்க, உன்னை உயிருள்ளவனாய் அநேகரை உயிர்ப்பிக்கிறவனாய் நிறுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு செயல்பட நாம் செய்ய வேண்டிய 5 காரியங்களை வேகமாக சொல்லி, இந்த எசேக்கியேலின் அனுபவத்திலிருந்து வேகமாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. உயிருள்ளவனாய் காணப்பட செயல்பட வேண்டிய 5 காரியங்கள். முதலாவது, அதனுடைய 1வது அதிகாரம் 28வது வசனங்களை 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1:28. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ
அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பாதத்தில் விழ வேண்டும். நின்று கொண்டிருக்கிற நீ யாருன்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் நான் தான். அந்த நான் விழணும். எப்பொழுது அவன் அவர் பாதத்தில் விழுந்தானோ அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். யோவானுக்கு வனாந்திரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அத்தனை ஜனங்களும் யோவானிடத்தில் வந்தபோது யோவானை பார்த்து கேட்கிறார்கள், நீர்தான் மேசியாவா? நீங்க தான் தலையான்னு கேட்கிறாங்க. உடனே யோவான் அவருடைய காலை காண்பித்து கொடுக்கிறான், அவருடைய பாதரட்சையை காண்பித்து கொடுக்கிறான். நீ என்ன தலையா பார்க்காத, அவர் காலில் ஒரு செருப்பு போட்டிருக்கிறார் பாத்தியா, அதன் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். தேவ சமூகத்திலே என்னுடைய சுயம் என்னில் ஓங்கி நிற்கும் மட்டும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வெளிப்படாது. பிரசங்கம் எடுக்கலாம் 1000, எழுத்து கொல்லும், ஆவிதான் உயிர்ப்பிக்கும். அவர் தராத வார்த்தை நானா எடுத்த 1000 பிரசங்கம் பேசிடலாம். ஆனா கர்த்தர் எனக்கு நான் எடுத்து பேசுகிற 1000 பிரசங்கத்தை விட கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஒரு ரேமா, ஒரு வார்த்தை, அது 1000களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நான் என்கிற சுயம் என்னில் நிற்கும் மட்டும் வார்த்தை வெளிப்படாது. என்னை சுற்றி பிரகாசம் இருக்கலாம், தரிசனம் இருக்கலாம், 1000 அனுபவங்கள் இருக்கலாம். ஆனா எப்பொழுது எசேக்கியேல் முகங்குப்புற அவர் பாதத்தில் விழுந்தானோ அப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். பத்மு தீவிலே தன்னோடு பேசுகிற சத்தத்தை யோவான் திரும்பி பார்த்தபோது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் நிற்கிறதை கண்டதும் யோவான் சொல்லுகிறான், 1:17 வெளிப்படுத்தின விசேஷம் 1:17, செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய கரம் என்மேல் வைத்து. செத்தவனை போலன்னா உயிர் மட்டும் இருக்கு, வேற ஒன்னும் செய்ய முடியாது. சுயம் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிட்டு. ஆமென். அப்பொழுது கர்த்தர் அவன் மேல கை வச்சுட்டு சொல்றார், நீ எழுது. அவனுக்கு தான் கர்த்தர் பரலோகத்தையும் இனிவரும் காரியங்களையும் உலகத்தின் முடிவையும் வெளிப்படுத்துகிறார். நான் எனக்கு என்கிற சுயம் என்னில் காணப்படும் மட்டும் சத்தம் உண்டாகாது. யோவான் சான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க எல்லாம் என்கிட்ட ஓடி வாரீங்களே, நான் யார் தெரியுமா? அவருடைய சத்தமா இருக்கிறேன், அவ்வளவுதான். என் வாய்ஸ அவர் யூஸ் பண்றார். என்ன தாழ்மைங்க! நீங்க எல்லாம் என்கிட்ட வந்திருக்கிறீங்கல்ல, நான் உங்களுக்கு ஜலத்தினாலதான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மையானவர். எப்படியெல்லாம் யோவானிடத்துல வந்தவர்கள், யோவானோடு இருந்தவர்கள் இயேசுவை கண்டதும் இயேசுவுக்கு பின்னாக போக காரணம் என்ன தெரியுமா?
யோவானோடு இருந்தவர்கள் அதிகம் கேட்டது, யோவான் பேச அதிகம் கேட்டது இயேசுவை பத்தி தான். இந்த நான் போட்டிருக்கிறது ஒட்டக உடை, அதோட விசேஷம் தெரியுமா? பேசல. என் சாப்பாடு என்ன தெரியுமா? 2 புக்கு எழுதல. எங்க அப்பா யார் தெரியுமா? ஆமே. யோவானிடத்துல வந்து பாவ அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறும்போது யோவான் சொல்லுகிறார், ஏய் தண்ணீர்ல ஞானஸ்நானம் கொடுக்கிறவன்ட்டையே பாவத்தை அறிக்கையிடுறியே, இதனால உனக்கு விடுதலை கிடைக்காதுப்பா. எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார், அவர்கிட்ட போய் அறிக்கையிடு. தன்னிடத்தில் வருகிறவனை கிறிஸ்துவனிடமாய் திருப்ப காரணமாய் இருந்தது அவனுக்குள்ளே இருந்த ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை அவனுக்கு வெளிப்பட காரணமாய் இருந்தது என்ன தெரியுமா? நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். சுயம். உபாகமம் 33வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே அவருடைய பரிசுத்தவான்களை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது, வாசியுங்கள். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து, அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளையாம் பெரிய தீர்க்கதரிசி பாலாக வந்து சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குற வந்து தீர்க்க தரிசனம் சொல்லு. கடைசியில் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன். ஆமென். நீ நிற்கிறது வரைக்கும் உனக்கு வெளிப்பாடு கிடைக்காது. வார்த்தையின் வெளிப்பாடு இல்லாம உலர்ந்த எலும்புகளை பார்த்து நமக்கு பேச தைரியம் வராது. மலையை பார்த்து பேசுங்கிறார், அது ஏன் இவ்வளவு நாள் பேச முடியல? நமக்குள்ள 1000 பேசுவோம், பாடுவோம். சர்ப்பங்களை மீதித்திடவும். இப்போ ஒரு பாம்பு வந்தா தெரியும், எல்லாரும் சேருக்கு மேல ஏறி எழுப்பி நின்று. ஏன் தைரியம் வர மாட்டேங்குது? வசன வெளிப்பாடு இல்லை. வார்த்தை வெளிப்பாடு கிடைக்க எந்த பைபிள் காலேஜில் போய் படிக்கணும்? எந்த லாங்குவேஜ் படிக்கணும்? சுயம் என்கிற அடையாளம் அடிக்கப்பட்டா வார்த்தை வெளிப்பாடு உண்டாகும். யோவான் ஸ்நானன் எந்த பைபிள் காலேஜில் போய் படித்தாரு? வனாந்திரத்தில் இருக்கிறாருங்க. லூக்கா 3 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வனாந்திரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. வார்த்தை உண்டாயிற்று. கேரி தாற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் எலியா. ஆற்றின் தண்ணீர் வற்றி போயிட்டு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அதனால தானங்க ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய் அடுத்து வீட்டுல இல்ல, அந்த வீட்டுல போய் தைரியா எலியா கேட்கிறார், இருக்கிறத என்கிட்ட. நாம் அப்படி தைரியமா கேட்போமா? அடுத்த நாள் போஸ்ட் அடிச்சு போட்டுற மாட்டாங்க. அந்த வீட்டில் இருந்த கொஞ்சம் மாவை அப்பத்தையும் இந்த பாஸ்டர் வாங்கி சாப்பிட்டார் அந்த வீட்டில். அதுக்கப்புறம் என்ன தைரியங்க இந்த எலியாவுக்கு! அதை கொண்டு வா கொடு. எப்படிங்க இந்த தைரியம் வந்துச்சு? வேர்டு. ஆமென் ஆமென். வார்த்தை வெளிப்பாடு இல்லைன்னா உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் நம்மை கொண்டு போய் வச்சாலே போதும். 10ல் 1 11வது எலும்பு கூட நம்ம தான் கிடப்போம். ஆமென். இவனை கொண்டு எழுப்பலான்னு வந்தா இப்போ இவனை எழுப்புறதுக்கு 2 பாஸ்டரை. சுயமென்னில் சாம்பலாய். ஆமென். சுத்தாவியே க்ளோரி ஜெயம் பெற்று. ஆமென் தேவா. பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவினாலே வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை எப்படி உள்வாங்க முடிந்தது என்றால் பவுல் சொல்லுகிறார், நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல்.
தேவ சமூகத்துல தேவ பிள்ளைங்க வார்த்தையின் வெளிப்பாடுக்காக காத்திருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில், இதை நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானதை நம்பி மோசே போய் ஜனத்துக்கு மத்தியில் நின்று பேச ஆரம்பிக்கிறான். ஜனங்க சொல்றாங்க, ஒன்னெல்லாம் எனக்கு தலைவனா வச்சது யார், கிளம்புட்டாங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் போட்டு உருட்டி எடுக்கிறார் மோசைய. இப்போ கர்த்தர் முச்செடியில் எழுந்தருளும் போது மோசே சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் எம்மாத்திரம். இதுக்கு தான் 40 வருஷம், இதுக்கு தான் 40 வருஷம். ஆமே, சுயம் சாகிறதுக்கு எடுக்கிற வருஷம் இருக்கு தெரியுமா? என் கையினாலே ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாக்குவார் என்று மோசே எண்ணி என் கையினால, ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். அதான் உன் கையை காட்டு பார்க்கலாம். அடுத்த ஆண்டவர் வாரார், மோசே உன்னை நான் அனுப்பலான் இருக்கிறேன். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீ தான் வேணும். இப்போ மோசே கோல்ல அற்புதம் நடக்குது, கையில் அற்புதம் நடக்குது. மோசே எதிர்பார்த்துட்டு இருக்கிறான், அடுத்து எங்க தான் அற்புதம் நடக்கணும்? வாயில. இப்போ ஆண்டவரே, நான் உம்மோடு பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. அப்படியே இரு மோசே, நான் உன் வாயோடு இருந்து. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோமோ எல்லா பகுதியிலும் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவர். ஆனால் செய்ய மாட்டார். எல்லா வரங்களையும் தந்து செயல்படுத்த அவர் உண்மை உள்ளவர், வல்லவர். ஆனால் அப்படி தரமாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவன் பிரயோஜனத்துக்கென்று எனக்கு நியமிக்கப்பட்ட ஊழிய பாதையில் என்ன வரங்கள் எனக்கு தேவையோ அதுதான் தருவார். ஏன்னா அவர் தருவது என் இஷ்டப்படி ஆடுவதற்கல்ல, என் பிரயோஜனத்துக்கு. நான் உன் வாயோடு இருந்து பேசுறேன், கடைசி வரை வாயை தொடவே இல்லை ஆண்டவர். எனக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். அந்த மோசையை மலைக்கு மேல கூட்டிட்டு போய் 6 நாள் உட்கார வைக்கிறார். ஒரு வார்த்தை பேசல. 7வது நாள் மோசேன்னு கூப்பிட்டாராம். நம்ம எல்லாம் 6 நிமிஷம் தாண்டினாலே எப்படி சுயத்தை அடிச்சாரு பார்த்தீங்களா? அந்த மோசைக்கு தான் பிரமாணங்களை வெளிப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறார். மோசே ஆண்டவர் சமூகத்தில் எப்படி போவான் தெரியுமா? வெறுமையான கற்பலகைகளை எடுத்து கொண்டு போவான். இறங்கும் போது அதிலெல்லாம் வார்த்தைகள் எழுதப்பட்டவனாய் திரும்ப இறங்கி வருவான். சுய அடிபட்டா சத்தம் கேட்கும். 2வதாக பாருங்கள், அதனுடைய 2வது அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனம், 3வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனம். மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை, நான் உன்னோட சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றான். அப்பொழுது நீட்டப்பட்ட ஒரு சுருள், புஸ்தக சுருள் அவர் கையில இருந்தது. அதற்குள்ள என்ன எழுதியிருக்கிறது? உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி என்கிறார். 2வது வசனம், அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் இந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது. எசேக்கியாவுக்கு முன்னாடி இப்பொழுது ஒரு புஸ்தக சுருள் நீட்டப்படுகிறது. அதுல என்ன எழுதியிருக்குன்னு அப்படி உற்று பார்க்கிறார். ஆமென். என்னதான் நம்ம ஆண்டவரை நம்பினாலும் இந்த நியூ இயருக்கு வசன கார்டு எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு எடுத்துட்டு வேற யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு
பிடிக்காத வசனம் தான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்படியே உள்ள வச்சுட்டு நீட்டப்பட்ட புஸ்தக சொற்களை எசேக்கியா உற்று பார்த்துக்கிறார். அதுல ஒரு சங்கீதம் கூட கிடையாது. அதுல ஃபுல்லா ஐயோவும் புலம்பல்களும். எடுத்த காடு ஃபுல்லா இப்படி இருந்தா என்ன செய்யறதுக்கு? இதுவும் நான் கை நீட்டி எடுக்கல, அவர் கை நீட்டி தந்திருக்கிறார். அவர்கிட்ட நீ வேண்டானோ. ஹல்லேலூயா. ஒரு அம்மா பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டும் போது அதுல விஷம் இருக்கா இல்லையா, அது கெட்டதா கெடாததா, அது எதுவுமே பிள்ளை பார்க்காது. அந்த பிள்ளையின் கண்கள் அம்மாவின் முகத்தை பார்த்துட்டே வாயை திறக்கும். அந்த தாயார் அந்த பிள்ளைக்கு ஆகாரத்தை ஊட்டுவாங்க. இது எதின் அடிப்படையில் தெரியுமா? அந்த குழந்தைக்கு அந்த அம்மா மேல இருக்கிற நம்பிக்கை. நீட்டப்பட்ட புஸ்தக சுருள் உள்ள எழுதி இருக்கிறது ஏற்புடையதான் கேட்டா இல்லை. ஆனாலும் இது கர்த்தர் எனக்கு தருவதனால நான் அப்படியே என் வாயை திறந்தேன். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. 3 விசை ஜெபித்த போது பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை பிதாவாகிய தேவன் அனுப்பி அவரை பலப்படுத்துகிறார். புரிந்து கொண்டார், இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவது பிதாவின் சித்தம். பேதுரு தட்டி போட நினைத்தான், கர்த்தர் அவனை தடுத்தார். தட்டிராத, இது என் அப்பா நான் பருகும்படி, நான் பானம் பண்ணும்படி எனக்கு தந்தது. எனவேதான் பிலாத்து வைத்த ஆஃபரை ஆண்டவர் மைண்ட் பண்ணல. ஏன் மைண்ட் பண்ணல? என் பிதா கிட்ட கேட்டு கிடைக்காதத நான் பிலாத்து கிட்ட கேட்டு வாங்க மாட்டேன். என்ன எழுதி இருக்குது நமக்கு பார்க்கறதுக்கு தான் புலம்பல் தவிப்புன்னு இருக்கும். ஆனா அது அப்பா தந்தா அது எனக்கு தேனை போல தித்திப்பா இருக்கும். நம்ம எல்லாம் ஸ்கிப் பண்றோம் தெரியுமா? நிறைய வார்த்தைகள் நம்மை குத்துவதை போல இருந்தா நமக்கு முதுகுக்கு பின்னாக எரிகிறோம், அந்நிய காரியமா எண்ணுகிறோம். இல்லை, அதனாலதான் ஏசாயா 55:3 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் கேளுங்க. என்ன வார்த்தை! நீ வரும்போதே எப்படிதான் வரணுமா? என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற மனநிலைமையில வரணுமா? வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் கேட்கணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணலாங்கிற மனநிலைமையில வரக்கூடாதான். நீ வரும்போதே செவிய, இன்னைக்கு அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும். இப்படி வந்தா தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் கட்டளையிடுவேன். வார்த்தையை உட்கொள்ளணும். 3வதாக எசேக்கியேல் 3வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்கள். பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீ அக்செப்ட் பண்ணணும். இருதயத்துல தேவன் சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் எஸ் சொல்லி பழகிறவங்க உலகத்துக்கு நிறைய நோ சொல்ல வேண்டி வரும். உலகத்துக்கு ஃபுல்லா எஸ் சொல்றவங்க ஆண்டவருக்கு நிறைய நோ சொல்ல வேண்டி வரும். 2 எஜமானுக்கு சேவை செய்யக்கூடாது. ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை பகைப்பான். இங்க பாருப்பா, நீ சத்தம் கேட்டாச்சு, நீ கொடுக்கறதெல்லாம் புசிச்சாச்சு, இனி எதுல நீ கவனமா இருக்கணும்னா, நீ கேட்ட தெரியுமா, அதெல்லாம் உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா சொல்லணும், அவர் சொல்லிய வார்த்தை. அவர் சொல்லிய வார்த்தை நீ அக்செப்ட் பண்ண. மோசே அக்செப்ட் பண்ண தயங்குனான். வேற யாரையாவது அனுப்புங்க, வேற யாரையாவது அனுப்புங்க, வேற யாரையாவது அனுப்புங்க. ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்கு கோபம் வந்தது. கோபம் வந்துச்சு. கடைசி கட்டத்தில் மோசே கர்த்தர் என்ன செய்தார்? கொல்ல பார்த்தார். இப்படிதான் உன்னை அனுப்பணும் பாபா, நான் உன்னை அன்பா தானே. ஆமாம், நாம மட்டும் அந்த இடத்துல தரிசனமாகணும்னு வைங்களேன், முச்செடியிலே தரிசனமாகும்,
அந்த இடத்துல ஒரு ஏதேனை உருவாக்கி இருக்க மாட்டோம். ஆமென். ஒரு பெரிய மந்திரி, ஒரு பெரிய விவிஐபி நம்ம தெருவுக்கு வராங்கன்னா அப்படியே வந்துடுவாங்களா? அதுக்கு முன்னாடி எத்தனை டீம் அந்த தெருவில் அனுப்பப்படுவாங்க. ஒரு ஜனாதிபதியோ பிரதமரோ வராங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற ரோடு சரியாகும், பைப்பில் தண்ணி வரும், போஸ்டில் லைட் எரியும், ஓடெல்லாம் கிளியர் ஆக்கப்படும். எவ்வளவு காரியங்கள் சரி செய்து எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த விவிஐபிஸ் வருவாங்க. எங்க ஆண்டவர் அந்த இடத்துல தரிசனம் ஆகணும். ஒரு கூட்டம் தூதர்களை அனுப்பி அந்த இடத்துல ஆண்டவர் கிளீன் பண்ணி சூப்பராக ஒரு ஏதேன் தோட்டத்தை போல ஒன்று செட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு வேலை வர முடியுமா? முடியாதா? நீ எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறியோ அதே இடத்துல அவர் வெளிப்படுறதுக்கு அவர் இறங்கி வர ரெடியாக இருக்கிறார். மோசே எவ்வளோ அன்பா உன்கிட்ட டீல் பண்ணுறாரு, நீ அதுக்கு நீ அக்செப்ட் பண்ணல. கடைசியில் உன்னை கொலை செய்ய பார்த்து கடைசியில் இப்படிதான் நீ வருவியா? இல்லப்பா இது என்னால முடியும், வேற யாரையாவது. யோனா பாருங்க, யோனா கிட்ட எவ்வளோ பாசமாக பேசுறாரு. வேற யாரையாவது. எசேக்கியேல்கிட்ட சொல்றாரு, உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்த காரியம் ரொம்ப பெருசு. நான் என்ன சொல்றேனோ நீ காதுல கேட்கிற தெரியுமா, அது உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார்? 4வதாக 3வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். நான் உன் நாவை உன்மேல் வாயோடு ஒட்டி கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாய் இராமல் ஊமையனாய் இருப்பாய். அவர்கள் கலக விட்டார். நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோடு சொல்லுவாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். 4வதாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவசரப்படாதே. உன்னை பயன்படுத்தும் ஒரு வேளையை நான் குறித்திருக்கிறேன். உனக்கான ஒரு நாளை நான் குறித்திருக்கிறேன். அதுவரை பார்க்கிற எல்லார் பார்வையில நீ ஊமையானாதான் இருப்ப. ஆமென். நீ அவசரப்படாத. ஆமென். ஊழியத்தின் ஆரம்பத்திலலாம் ஏதாவது பிரசங்கம் கிடைச்சிட்டுனா இப்படி எங்கள் அப்பா முகத்தையே பார்த்துட்டு இருப்பேன். எதுக்குன்னா இந்த சண்டே ஏதாவது நம்மளை பேச சொல்ல மாட்டாங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் சொல்லுவாங்க, நாளைக்கு இந்த கம்மிங் சண்டே நீ தான் மெடிடேஷன் கொடுக்கணும், ஒரு 15 மினிட்ஸ். அந்த மெடிடேஷன் கொடுக்கணுதுன்னு அந்த வேர்டு, அடுத்து ஏதாவது ஒரு வேர்டு கிடச்சி அது நமக்குள்ளே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டுனா அப்படியே எங்கள் அப்பா முன்னாடியே கொஞ்ச நேரம் சாட்டர்டேலாம் ரொம்ப நடப்பேன். எதுக்குன்னா சரிப்பா நீ நாளைக்கு எங்கே. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, அப்பா கூப்பிட்டாங்க, செர்மன் ரெடி பண்ணிக்கோ இனி எவ்ரி வீக் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. 8 இயர்ஸ் ஆண்டவர் என்னை மறைத்து வைத்திருந்தார். அந்த 8 வருஷம் நிறைய கட்டு தந்துட்டே இருந்தார். உடனே அடுத்த நாள் பேச விடல, என் நாவை வாயோட ஒட்டி வைத்திருந்தார். வெயிட் பண்ண, ஒரு நாளில் நான் வாயை திறப்பேன், அன்னைக்கு நீ பேசிட்டே இருப்பேனார். கிருபையினால பேச வைக்கிறார். வார்த்தை கிடைச்சதும் நம்ம அடுத்ததுமே பிளாட்ஃபார்மை தேடுறோம். நோ, அவருடைய வேலைக்காய் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், வார்த்தை இருக்குதா? உங்களுக்கு வார்த்தை வெளிப்படுதா? கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறாரா? ராக்காலங்களில் எல்லாரையும் தூங்க விட்டுட்டு உங்களை எழுப்பி பேசுறாரா? ஒரு நாள் வரப்போகிறது, அன்று கர்த்தர் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நிறுத்தி எசேக்கியேலே உங்களை கொண்டுதான் கர்த்தர் பேச போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வேளைக்காய் காத்திரு, காத்திரு. 5வதாக அவர் சொற்படி எங்க விட்டுக்கொடு. பேசுனா பேசு, நடனா நட. எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் நமக்கு தெரியும், ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்படுகிறது. எசேக்கியேலை ஒரு தூதன் நடக்க பண்ணுகிறான். தூதன் 1000 முழம் அளக்கும் போது கணுக்கால் அளவாக இருந்தது. எசேக்கியேல் ஒரு வார்த்தை பேசவில்லை.
அவன் ஒரு வார்த்தை பேசாமல் கூட நடந்ததுனால நெக்ஸ்ட் 1000 முழம் அளக்கிறான். எசேக்கியேல் ஸ்டாப்னு சொல்லல, போதும்னு சொல்லல. எசேயா 50 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. அதனாலதான் அவன் நீச்சாளத்தின் அனுபவத்தை கண்டான். அவர் சொற்படி இயங்க செயல்பட உன்னுடைய அவயவங்களை அவருக்கு அடிமையாக ஒப்புக்கொடு. இப்படி ஒரு அர்ப்பணிப்பு உன் வாழ்க்கையில் உண்டாகுமானால் உன்னை கர்த்தர் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே உயிருள்ளவனாய் நிறுத்தி ஒரு சேனையை கர்த்தர் உன்னை கொண்டு உருவாக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எனவேதான் கர்த்தர் ஒருவனை தேடுகிறேன் என்கிறார், ஒருவனை தேடுகிறேன் என்கிறார். ஆண்டவரே, அந்த ஒருவனாய் அந்த உயிருள்ளவனாய் காணப்பட நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது என்னில் இயேசு வாழ்கின்றார். எல்லாரும் கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு உயிருள்ளவனா என்ன நிறுத்துங்கப்பா. உங்க வார்த்தை எனக்குள்ளே வேணும். ஆண்டவரே, நான் உலர்ந்தவனாய் காணப்படக்கூடாது. அன்பு சகோதரா சகோதரி, நீங்க இருக்கிற சூழ்நிலை இந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை போல இருக்கலாம். நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க யாரா இருக்கிறீங்க? உங்களுடைய திருப்பாதத்தில் பணிகிறேன். உங்க சத்தம் எனக்கு வெளிப்படுவதாக. உங்களுடைய வார்த்தை உட்கொள்ள என் வாயை ஆவென்று திறக்கிறேன். நீங்க என்ன கொடுக்கிறீங்களோ ஆண்டவரே, நான் உங்களை பார்த்து அதை புசிக்கிறேன்பா. என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. உம்முடைய வேலைக்காய் காத்திருக்க, உம்முடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்க எனக்கு கிருபை தாங்க. என் இஷ்டப்படி நான் இயங்கினது போது ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி இயங்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை முழுவதுமாக ஆட்கொள்ளுவீராக, என்னை முற்றிலுமாக ஆட்கொள்ளுவீராக. நான் இருக்கிற பகுதியில் அநேக உலர்ந்த அனுபவம் உள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். உயிரற்ற நிலைமையில் இருக்கிற ஜனங்கள் எழுப்பப்பட, அவர்களும் உம்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே உயிருள்ளவனா என்னை நிறுத்துவீராக, உயிருள்ளவனாய் நிறுத்துவீராக. உம்மால் கூடுமப்பா. இயேசு தேவா, அர்ப்பணித்தே என்னையே நான். ஆமென். இயேசு தேவா, ஷலப கரபல தனரபா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் என் இதயம். ஏற்றுக்கொள்ளும். ஆமென். அப்பா, அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவு, என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும். என் அப்பாவும் திரு சித்தம், அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா. ஷலப கரபா ஹந்தரா லகபதனரா ஹந்தரா லகடரவா. ஆமென் அப்பா. உண்மையான அர்ப்பணிப்போடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உயிருள்ளவர்களாய் நிறுத்தி அநேகரை சேனையாய் எழுப்ப பயன்படுத்துவீராக. இயேசு தேவா. ஆமென்.
தேவன் தேடுகிற ஒரு நபர் யார்? அவன் உயிருள்ள மனிதன். அவன் தேவனோடு தொடர்பு வைத்திருக்கிறவன். அவன் தேவனோடு பேசுகிறவன். தேவன் அவனோடு பேசுகிறவன். 2 கைகளை அசைத்து இந்த மதுரை மாவட்டத்தில் நீங்க தேடுகிற நபராக நாங்க மாறணும் அப்பா. எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழணுமே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைய வேண்டுமே. அது உயிரடைய வேண்டுமானால் ஒரு உயிருள்ள மனிதன் தேவை. அந்த உயிருள்ள மனிதன் யார்? அவன் தேவனோடு இடைபடுகிறவன், தேவனுக்குள் இருக்கிறவன், தேவனுடைய வார்த்தையை பெறுகிறவன், தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு, ஓ ஸ்தோத்திரம், அந்த தேசத்திலே எவைகளெல்லாம் உலர்ந்திருக்கிறதோ அவைகளெல்லாம் உயிர் பெற செய்யக்கூடிய அந்த கிருபையை பெறுகிறவன். ஓ ஹல்லேலூயா. 2 கைகளை அசைத்து ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு பேசினீர். உம்முடைய மகனை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைபட்டீர். ஓ அப்பா, இந்த மாவட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய சபைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் தேசத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை குறித்து எங்களோடு இடைபெற்றிருக்கிறீங்கப்பா. எதெல்லாம் உலர்ந்து போய் மரித்து போய் கிடக்கிறதோ அவைகளெல்லாம் உயிரடையும்படி இப்பொழுது கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நசரனாகி இயேசுவின் நாமத்தில் எங்க வாழ்க்கையில எவைகளெல்லாம் வெறுமையாக இருக்கிறதோ, எவைகளெல்லாம் ஓ ஸ்தோத்திரம் அது செத்து போய் கிடக்கிறதோ அவைகளெல்லாம் உயிரடையட்டும் ஆண்டவரே. உயிர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.